ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீயாக 2 அட்வைஸ் சொல்கிறேன். தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இதை இப்போ கரண்ட்லேயே ரியலைஸ் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா வீடு முன்ன பின்ன இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் என்ன மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறேன்னு செஞ்சு ஈவன் நாங்கள் மெய்டு வச்சு தான் பண்ணணும். இருந்தாலும் ஏற கட்டுறது எது தேவையில்லைன்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. கை கால்லாம் ரத்தம் கட்டிட்டு. பிரச்சனைனாலே நம்ம முதல்ல ஓடுறது அம்மா கிட்ட தானே. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் குழந்த, ஒரு பக்கம் இந்த மாதிரி டயர்டுன்னு ஒன்றுமே முடியல. அப்புறம் அம்மா ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் தம்பியை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. 2வது அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ அம்மா வந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். ஆக்சுவலாக அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம ஒரு தலைவலினா கூட உடனே போய் படுத்துருவோம். அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிப்போம். ஆனால் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, என்னதான் வலி இருந்தாலும் ஒரு பக்கம் வீட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை கேர் பண்ணிக்க கூட டைம் இருக்கிறதில்ல. ஈவன் நான் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு கூட அம்மா கூட ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க தம்பின்னு சொல்லிட்டு நான் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அம்மா வீட்டில் போய் ரொம்ப ஜாலியாக இருப்போம் எல்லாருமே. அப்போது அம்மா என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ஒன்று நம்ம குழந்தைய பார்த்துட்டு, இல்லை அவங்க நமக்காக சமைச்சிக்கிட்டு பாப்பாவுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலான்னு தானே யோசிச்சுட்ருப்பாங்க. இப்போ கூட நம்ம அம்மாவோட பெயினை உணரலைன்னா எப்படிங்க? அதனால் இதை ஏற்கனவே ரியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டூ குட்டுங்க. என்ன மாதிரி இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இனிமேலாச்சும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது கை கால் நீட்டி போட்டு ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் நேரம்னாலும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கும் போய் நம்ம கிச்சனில் போய் கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியே எனக்கு ஒரு பக்கம் வேலையும் போயிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் பெயினும் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை நம்ம தானே செஞ்சாகணும். அதனால ஒரு பக்கம் பெட்ஷீட்டு எல்லாம் அலசி போட்டுட்டு இன்னும் ஒர்க்கு கண்டினியூ தாங்க ஆகிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.